பரிசுத்த வேதாகமத்தின் இரண்டாம் புத்தகமான யாத்திராகமம் பற்றிய ஒரு தொகுப்பு. இதோ. யாத்திராகமம் என்பது வெளியேறுதல் அல்லது புறப்படுதல் என்று பொருள்படும். இது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பயணித்ததை விவரிக்கிறது. முக்கிய பிரிவுகள். யாத்திராகமம் புத்தகத்தை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். விடுதலை. அதிகாரங்கள் 1 முதல் 15 வரை. எகிப்தில் இஸ்ரவேலர்களின் துன்பம். மோசேயின் அழைப்பு மற்றும் எரியும் முட்செடி தரிசனம். எகிப்தின் மீது வந்த 10 வாதைகள். பஸ்கா பண்டிகை மற்றும் செங்கடலை கடத்தல். பயணம். அதிகாரங்கள் 16 முதல் 18 வரை. வனாந்தரத்தில் தேவன் மன்னாவையும் காடைகளையும் வழங்கி பராமரித்தல். பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படுதல். உடன்படிக்கை மற்றும் ஆராதனை. அதிகாரங்கள் 19 முதல் 40 வரை. சீனாய் மலையில் தேவன் 10 கட்டளைகளை வழங்குதல். தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை. ஆசரிப்பு கூடாரம் டாபர்னாக்கிள் அமைப்பதற்கான கட்டளைகள். பொற்கன்று குட்டி பாவமும் மன்னிப்பும். முக்கிய கதாபாத்திரங்கள். மோசே தேவன் தெரிந்தெடுத்த தலைவர். ஆரோன் மோசேயின் சகோதரர் மற்றும் முதல் பிரதான ஆசாரியர். மிரியாம் மோசேயின் சகோதரி மற்றும் தீர்க்கதரிசினி. பார்வோன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்திய எகிப்திய அரசன். புத்தகத்தின் மையப்பொருள். இரட்சிப்பு தேவன் தம்முடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். பரிசுத்தம் தேவன் தம் மக்களோடு வாசம் செய்ய விரும்புகிறார், அதற்கு அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் தேவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். தேவன் மோசேயை நோக்கி இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேதாகமத்தின் யாத்திராகமம் புத்தகத்தில் விடுதலை என்பது மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான பகுதி. தேவன் தம் மக்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை வல்லமையுடன் மீட்டெடுத்ததை இது விவரிக்கிறது. விடுதலை பயணத்தின் முக்கிய நிகழ்வுகள் இதோ. 1. மோசேயின் அழைப்பு. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து பாரமான வேலைகளினால் வருந்தினார்கள். அவர்களின் அழுகுரலை கேட்ட தேவன் மோசே என்பவரை தெரிந்துகொண்டு எரியும் முட்செடியின் நடுவிலிருந்து அவரோடு பேசி இஸ்ரவேலரை விடுவிக்க அனுப்பினார். 2. 10 வாதைகள். எகிப்தின் அரசனான பார்வோன் இஸ்ரவேலரை விட மறுத்தபோது தேவன் எகிப்தின் மீது 10 விதமான வாதைகளை வரப்பண்ணினார். இவை எகிப்திய தெய்வங்களை விட யெகோவா தேவனே பெரியவர் என்பதை நிரூபித்தன. நதி இரத்தம் ஆகுதல். தவளைகள். பேன்கள். வண்டுகள். மிருகஜீவன்களின் சாவு. கொப்புளங்கள். கல்மழை. வெட்டுக்கிளிகள். இருள். தலைச்சன் பிள்ளைகளின் சங்காரம். 3. பஸ்கா. 10வது வாதையின்போது இஸ்ரவேலர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை நிலைகால்களில் பூசினார்கள். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அழிக்கும் தூதன் கடந்து சென்றான். இதுவே பஸ்கா பண்டிகையின் ஆரம்பம். இதன் பின்னரே பார்வோன் மக்களை போக அனுமதித்தான். 4. செங்கடலை கடத்தல். விடுதலையாகி வந்த மக்களை பார்வோன் மீண்டும் துரத்தி வந்தான். முன்னால் செங்கடல் பின்னால் எகிப்திய இராணுவம் என மக்கள் திகைத்தபோது தேவன் கடலை பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கினார். இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில் கடந்து சென்றனர், ஆனால் அவர்களை துரத்தி வந்த எகிப்திய இராணுவம் கடலில் மூழ்கி அழிந்தது. இந்த விடுதலையின் முக்கியத்துவம். தேவனின் வாக்குறுதி தேவன் தம் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை இது காட்டுகிறது. அதிசயங்கள். செங்கடல் பிளக்கப்பட்டது வேதாகமத்தின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வழிபாட்டின் தொடக்கம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் வனாந்தரத்தில் தேவனை ஆராதிக்கத் தொடங்கினார்கள். உங்களுக்கு தெரியுமா, யாத்திராகமத்தில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது சுமார் 6 லட்சம் புருஷர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் இருந்தனர் என்று வேதாகமம் கூறுகிறது. எகிப்தின் மீது வந்த 10 வாதைகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள ஆச்சரியமான உண்மைகளை விரிவாக பார்ப்போம். இந்த வாதைகள் ஒவ்வொன்றும் எகிப்தியர்கள் வணங்கிய பல்வேறு தெய்வங்களுக்கு எதிராக தேவன் செய்த நியாயத்தீர்ப்பாக அமைந்தன. எகிப்தின் 10 வாதைகள். 1. இரத்தம். நைல் நதி இரத்தமாக மாறியது. எகிப்தியர்களின் வாழ்வாதாரமான நைல் நதி அருவருப்பானது. 2. தவளைகள். தேசம் முழுவதும் தவளைகள் நிறைந்து வீடுகளுக்குள்ளும் புகுந்தன. 3. பேன்கள். தரையின் புழுதி எல்லாம் பேன்களாக மாறி மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் ஏறியது. 4. வண்டுகள். எகிப்தியர்களின் வீடுகளை வண்டுகள் நிரப்பின, ஆனால் இஸ்ரவேலர் இருந்த கோசேன் நாட்டில் இவை வரவில்லை. 5. மிருகச்சாவுகள். எகிப்தியர்களின் குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் மற்றும் மாடுகள் அனைத்தும் செத்து மடிந்தன. 6. கொப்புளங்கள். எகிப்தியர் மற்றும் மிருகங்களின் உடலில் கொடிய தடிப்புகளும் கொப்புளங்களும் உண்டாயின. 7. கல்மழை. பயங்கரமான இடியுடன் கூடிய கல்மழை பெய்து எகிப்தின் பயிர்களையும் மரங்களையும் அழித்தது. 8. வெட்டுக்கிளிகள். கல்மழைக்கு தப்பின மீதியுள்ள பயிர்கள் அனைத்தையும் வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்தன. 9. காரிருள். 3 நாட்கள் எகிப்து தேசம் முழுவதும் தொடக்கூடிய தடிமனான இருள் சூழ்ந்தது. 10. தலைச்சன் சங்காரம். எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் மற்றும் மிருகங்களின் தலைச்சன் அனைத்தும் ஒரு இரவில் மடிந்தன. கோசேன் நாட்டின் அதிசயம். தனித்து பிரிக்கப்படுதல். 4ஆம் வாதையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. எகிப்தியர்கள் வாதைகளால் வாதிக்கப்பட்டபோது இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த கோசேன் கோஷன் நாட்டில் எந்த வாதையும் வரவில்லை.
தேவன் தம்முடைய மக்களையும் மற்றவர்களையும் எப்படி தனித்து பிரிக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. விடுதலையின் உச்சகட்டம் பஸ்கா. 10வது வாதையின் போது இஸ்ரவேலர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை தங்கள் வீட்டு வாசல்களின் நிலைக்கால்களில் பூசினர். அந்த இரத்தம் அடையாளமாக இருந்ததால் அழிக்கும் தூதன் அந்த வீடுகளை கடந்து சென்றான். இதை குறிக்கவே இன்றுவரை பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. செங்கடலை கடத்தல். 10வது வாதைக்கும் பிறகு பார்வோன் இஸ்ரவேலர்களை போக அனுமதித்தான். அவர்கள் புறப்பட்டுச் சென்றபோது மீண்டும் பார்வோன் மனமாறி தன் சேனைகளோடு துரத்தினான். முன்னால் ஆழமான செங்கடல், பின்னால் எகிப்திய இரதங்களும் படைகளும். பயணம். தேவன் மோசேவிடம் அவன் கையில் இருந்த கோலை நீட்டச் சொன்னார். பலத்த காற்று வீசி கடல் இரண்டாக பிளந்தது. மக்கள் உலர்வான தரை வழியாக கடந்து சென்றனர். எகிப்தியர்கள் உள்ளே நுழைந்தபோது கடல் மீண்டும் மூடிக்கொண்டது. செங்கடலை கடந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி மேற்கொண்ட வனாந்தர பயணம் மிகவும் சவாலானது மற்றும் தேவனின் அற்புதங்கள் நிறைந்தது. இந்த பயணத்தின் முக்கிய அம்சங்கள் இதோ. 1. தேவனின் வழிநடத்துதல். வனாந்தரத்தில் வழி தெரியாமல் மக்கள் திகைக்காதபடி தேவன் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் வெளிச்சம் கொடுக்க அக்கினிஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்று வழிநடத்தினார். 2. மன்னா மற்றும் காடைகள் உணவு. வனாந்தரத்தில் உணவு இல்லாதபோது மக்கள் முறையிட்டனர். தேவன் வானத்திலிருந்து மன்னா என்னும் உணவை பொழியச் செய்தார். இது தேன் கலந்த பணியாரம் போல இருந்தது. மேலும் அவர்கள் இறைச்சி கேட்டபோது காடைகளையும் வரப்பண்ணினார். சுமார் 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த மன்னாவையே உணவாக உண்டனர். 3. மாரா மற்றும் ரெவிதீம் தண்ணீர். மாரா கசப்பான தண்ணீர் இருந்த இடத்தை மக்கள் அடைந்தனர். தேவன் ஒரு மரத்தை காட்ட மோசே அதை தண்ணீரில் போட்டவுடன் கசப்பான நீர் மதுரமாக மாறியது. கான்மலை தண்ணீர் இல்லாதபோது தேவன் மோசேயிடம் ஒரு கன்மலையை பாறையை அடிக்கச் சொன்னார். அதிலிருந்து தண்ணீர் ஆறாகப் பெருகி ஓடியது. 4. அமலேக்கியருடன் யுத்தம். வனாந்தரத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை தாக்க வந்தனர். மோசே மலையின் மேல் கைகளை உயர்த்தியிருக்கும் வரை இஸ்ரவேலர் வென்றனர். ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கிப் பிடித்தனர். இறுதியில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றனர். 5. சீனாய் மலை மற்றும் 10 கட்டளைகள். பயணத்தின் மிக முக்கியமான பகுதி சீனாய் மலை. இங்கே தேவன் மோசேயை அழைத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான 10 கட்டளை வழங்கினார். இதுவே தேவன் தம் மக்களுடன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படை. 6. ஆசரிப்பு கூடாரம். தேவன் மக்களோடு வாசம் செய்வதற்காக ஒரு தற்காலிக ஆலயமாக ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. இதன் அமைப்பு மற்றும் ஆராதனை முறைகளை தேவன் துல்லியமாக மோசேயிடம் விவரித்தார். பயணத்தின் பாடம். இந்த பயணம் வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, அடிமைத்தன மனநிலையில் இருந்த ஒரு கூட்டத்தை தேவனைச் சார்ந்திருக்கும் ஒரு தேசமாக மாற்றும் பயிற்சி பயணமாக அமைந்தது. வேதாகமத்தில் உடன்படிக்கை என்பது தேவன் மனிதர்களோடு செய்து கொள்ளும் ஒரு பரிசுத்தமான ஒப்பந்தம். யாத்திராகமம் புத்தகத்தில் சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை மிகவும் முக்கியமானது. இது தேவன் அவர்களை தமக்குச் சொந்தமான ஜனமாகவும் அவர்களை பாதுகாக்கும் தெய்வமாகவும் இருப்பதற்கான ஓர் உறுதிமொழியாகும். 1. சீனாய் உடன்படிக்கை. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் சீனாய் வனாந்தரத்தை அடைந்தனர். அங்கே தேவன் மேகங்களின் நடுவே மலையின் மேல் இறங்கி வந்தார். தேவனின் வாக்குறுதி. நீங்கள் என் வாக்கை உண்மையாய் கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்குச் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். மக்களின் பதில். கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்று மக்கள் ஒருமனதாக வாக்கு கொடுத்தனர். 2. 10 கட்டளைகள். இந்த உடன்படிக்கையின் சட்டதிட்டங்களாக தேவன் கொடுத்ததே 10 கட்டளைகள். இவை 2 கற்பலகைகளில் தேவனாலேயே எழுதப்பட்டன. என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய எதையும் இச்சியாதிருப்பாயாக. 3. உடன்படிக்கையின் அடையாளம் ஆசரிப்பு கூடாரம். தேவன் மக்களோடு தங்கியிருப்பதன் அடையாளமாக ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க கட்டளையிட்டார். இதில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அந்த பெட்டிக்குள் 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் வைக்கப்பட்டன. இது தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதன் நிரந்தர அடையாளமாக இருந்தது. 4. உடன்படிக்கை மீறலும் மன்னிப்பும். மோசே மலையின் மேல் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தபோது மக்கள் கீழே ஒரு பொற்கன்றுக்குட்டியை உருவாக்கி வணங்கி உடன்படிக்கையை மீறினார்கள். மோசே அவர்கள் சார்பாக பரிந்து பேசி தேவனிடம் மன்னிப்பு பெற்று தந்தார். பின்பு தேவன் மீண்டும் உடன்படிக்கையை புதுப்பித்தார். இந்த உடன்படிக்கையின் நோக்கம். தேவன் இஸ்ரவேலர்களை மற்ற உலக நாடுகளிலிருந்து வேறுபடுத்தி அவர்களை ஒரு ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் மாற்றவே இந்த உடன்படிக்கையை செய்தார். ஆசரிப்பு கூடாரம் என்பது வனாந்தர பயணத்தின் போது தேவன் இஸ்ரவேல் மக்களோடு வாசம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான நடமாடும் ஆலயம் ஆகும்.
இது எப்படி அமைய வேண்டும் என்பதை தேவனே மோசேயிடம் மிகத் துல்லியமாக கட்டளையிட்டார். இதன் அமைப்பு மற்றும் பாகங்கள் மிகவும் அர்த்தமுள்ளவை. 1. வெளிப்பிரகாரம். இது ஒரு பெரிய திறந்தவெளி பகுதி. மக்கள் இங்கே பலி செலுத்துவதற்காக வருவார்கள். பலிபீடம். மக்கள் தங்கள் பாவங்களுக்காக ஆடு மாடுகளை பலியிடும் இடம். இது பாவமன்னிப்பை குறிக்கிறது. வெண்கலத் தொட்டி. ஆசாரியர்கள் பரிசுத்த இடத்திற்குள் செல்லும் முன் கைகால்களை கழுவும் இடம். இது சுத்திகரிப்பை குறிக்கிறது. 2. பரிசுத்த ஸ்தலம். கூடாரத்தின் முதல் அறை. இங்கே ஆசாரியர்கள் மட்டுமே நுழைய முடியும். இதில் 3 முக்கிய பொருட்கள் இருந்தன. குத்துவிளக்கு. இது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். தேவன் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. சமூக தப்ப மேஜை. இதில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும் 12 கோத்திரங்களை குறிக்கும். இது தேவன் தரும் ஆகாரத்தை குறிக்கிறது. தூபப்பீடம். இங்கே நறுமண தூபம் காட்டப்படும். இது மக்களின் ஜெபங்கள் தேவனிடம் செல்வதை குறிக்கிறது. 3. மகா பரிசுத்த ஸ்தலம். இது ஒரு திரைச்சீலையினால் பிரிக்கப்பட்ட மிக உட்புறமான அறை. இங்கே வருடத்தில் ஒருமுறை மட்டுமே பிரதான ஆசாரியர் நுழைய முடியும். உடன்படிக்கை பெட்டி. இதுவே தேவன் தங்கும் இடமாக கருதப்பட்டது. இதன் மூடி கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தவை 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள். மன்னா வைக்கப்பட்டிருந்த ஒரு பொற்கலசம். துளிர்த்த ஆரோனின் கோல். ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியத்துவம். தேவனின் பிரசன்னம். பகலில் மேகமும் இரவில் அக்கினியும் இந்த கூடாரத்தின் மேல் தங்கியிருக்கும். மேகம் எழும்பும்போது மக்கள் பயணத்தை தொடருவார்கள். மேகம் தங்கும்போது கூடாரம் அடித்து தங்குவார்கள். மையப்புள்ளி. இஸ்ரவேலர்களின் 12 கோத்திரங்களும் இந்த கூடாரத்தைச் சுற்றியே தங்கள் கூடாரங்களை அமைப்பார்கள். அதாவது தேவனே அவர்களின் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்பதாகும். யாத்திராகமம் புத்தகத்தின் இறுதியில் விவரிக்கப்படும் ஆசாரியர்களின் பணிகள் மற்றும் அவர்கள் அணியும் பரிசுத்த உடைகள் பற்றி பார்ப்போம். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் தெரிந்து கொண்டார். ஆசாரியர்களின் உடைகள். ஆசாரியர்கள் சாதாரண உடைகளை அணியாமல் மகிமைக்கும் சிங்காரத்திற்கும் உரிய சிறப்பான உடைகளை அணிய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். குறிப்பாக பிரதான ஆசாரியரின் உடை மிக விசேஷமானது. ஏபோத்து. இது தங்க நூல் நீலம் ஊதா சிவப்பு நூலால் நெய்யப்பட்ட ஒரு மேல் உடை. இதன் தோள் பட்டைகளில் 2 கோமேதக கற்கள் இருக்கும். அதில் 12 கோத்திரங்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டிருக்கும். மார்பகம். இதில் 12 விதமான விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கல்லும் இஸ்ரவேலின் ஒரு கோத்திரத்தை குறிக்கும். ஆசாரியர் தேவன் முன்னிலையில் செல்லும்போது மக்களின் பெயர்களை தன் இதயத்திற்கு அருகில் சுமக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. தலைப்பாகை. ஆசாரியர் தலையில் அணியும் பாகை. இதன் முன்புறம் ஒரு தங்க பட்டத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆசாரியர்களின் பணிகள். பலி செலுத்துதல். மக்களின் பாவங்களுக்காக பலிபீடத்தில் ஆடுமாடுகளை பலியிட்டு இரத்தத்தை தெளித்தல். விளக்கேற்றுதல். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்துவிளக்கு அணையாமல் பார்த்து கொள்ளுதல். தூபம் காட்டுதல். காலை மற்றும் மாலை வேளைகளில் தூப பீடத்தில் நறுமண தூபம் காட்டுதல். மக்களை ஆசீர்வதித்தல். தேவன் சார்பாக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறுதல். யாத்திராகமம் புத்தகத்தின் முடிவு. யாத்திராகமம் 40வது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டு எல்லாம் முறைப்படி வைக்கப்பட்டவுடன் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அப்பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை நிரப்பிற்று. இதன் மூலம் தேவன் தம் மக்களுடன் வாசம் செய்யத் தொடங்கினார் என்பது உறுதியானது. இதோடு யாத்திராகமம் புத்தகம் நிறைவடைகிறது.